உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்.ஜே. ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். நுகர்வோர் உரிமைகள் என்பது பொருட்கள் அல்லது சேவைகள் வாங்கும் நபர்களை தவறான வணிக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் உரிமைகள் ஆகும். இந்த சட்டம் 1986 மாற்றாக இன்றைக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் சில பாதுகாப்புகள், அதாவது சில உரிமைகள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 எதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது என்றால், உங்களுக்கு, அதாவது ஒரு நுகர்வோருக்கும் என்ன பயனுள்ள சரியான வேளையில் ஜஸ்டிஸ் வந்து சேரணுன்றதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தவறான வணிக நடைமுறைகளிலிருந்து உங்களை பாதுகாப்போம். அதாவது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் எந்த நிறுவனம் பண்ணாலும், ஒரு சேவையோ இல்லை ஒரு பொருட்களை சார்ந்து ஏதாவது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு தவறான வணிக நடைமுறை நடக்குதுன்னா அதுலேருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டம். இதில் என்னென்ன உரிமைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, 1. பாதுகாப்பிற்கான உரிமை. 2. தகவல் பெறும் உரிமை. 3. தேர்வு செய்யும் உரிமை. 4. கேட்கப்படும் உரிமை. 5. நிவாரணம் பெறும் உரிமை. 6. நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை. முதலாவதாக நம்ம பாதுகாப்பிற்கான உரிமை, அதாவது ரைட் டு சேஃப்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஆபத்தான பொருட்களை மார்க்கெட்ல விற்கிறாங்க அப்படின்னா, அந்த பொருள்லேருந்து ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களுக்கு வந்ததுன்னா, அந்த பாதிப்புலேருந்து உங்களுக்கு ஒரு உதவி இந்த ஆக்ட் கொடுக்குது அப்படின்னா, அந்த உரிமை தான் ரைட் டு சேஃப்டி. இந்த ரைட் டு சேஃப்டி உங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னா, நீங்க ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உங்களால ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். இதுல ஒரு உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, மருத்துவ அலட்சியம், அதாவது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஒரு கிளினிக் அப்ரோச் பண்றீங்க, ஒரு டாக்டர் உங்களுக்கு ஒரு மருந்தோ இல்ல ஒரு பிரிஸ்கிரிப்ஷன், ஏதாவது ஒரு ஊசியோ ஏதோ போடுறாரு, அதனால உங்களுக்கு கூடுதலான உடல் உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா, அது உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். இந்த டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்னால தான் உங்களுக்கு இந்த உடல் உபாதைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா, இது உங்க சேஃப்டியே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கிருக்கு. அந்த அடிப்படையில நீங்க ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உங்களால தீர்வு காண முடியும். ஸோ 2வது உரிமை என்ன அப்படின்னா, தகவல் பெறும் உரிமை, ரைட் டு இன்ஃபர்மேஷன். தட் இஸ், ஒரு பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதோட தரம், அளவு, விலை, தூய்மை, அதோட விவரங்கள் அனைத்துமே அந்த பாக்கெட்ல சொல்லியிருக்கணும். இதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு எல்லா தகவலும் அந்த ப்ராடக்டை பற்றி, இன்க்ரீடியன்ஸு எல்லாமே அதில் சொல்லியிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிகரெட் பாக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு பிக்சரோட இருக்கும். இந்த பாக்கெட்டில் நீங்கள் இருக்கிற சிகரெட்டை நீங்கள் குடிச்சிங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத அந்த ஒரு ஃபோட்டோ விவரிக்கும். அது எதனாலனா, அதில் வர்ற கெட்டதையும் சொல்லணும், அதில் என்னென்னலாம் இருக்குன்றத சொல்லணுன்றதுக்காக தான் அந்த சிகரெட் பாக்கெட்டில் அதை போட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன், இந்த சிகரெட் பாக்கெட்ல வர அந்த போட்டோ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் கீழே தான் இந்த போட்டோவே அதுல பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு பாக்கெட் வாங்குறீங்க, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டோ இல்ல ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ, அதுல என்னென்னலாம் கலந்துருக்காங்க, அது என்ன மாதிரி ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து மில்க் இருக்கு, சில பேருக்கு மில்க் அலர்ஜியா இருக்கும். ஸோ அந்த பட்சத்துல ஒரு மில்க் அலர்ஜன் இதுல இருக்கு அப்படின்றத அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அதனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த பேக்கெட்டை நீங்க வாங்கணுமா வாங்க வேணாமான்னு நீங்க டிசைட் பண்ணணும். இதன் அடிப்படையில தான் நம்மளோட அடுத்த உரிமை இருக்கு, தேர்வு செய்யும் உரிமை, அதாவது ரைட் டு சூஸ். ஒரு கன்சியூமர், அவர் தான் அரசன், கன்சியூமர் இஸ் த கிங்னு சொல்லுவாங்க. அது எதற்காகனா, நீங்க மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்டை வாங்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. யூ ஹாவ் த ரைட் டு சூஸ். உங்களுக்கு தேர்வு செய்யணும்ன்ற அந்த உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால பல்வேறு பொருட்கள் இருந்தாலும் நீங்க எந்த பொருளை வாங்கணுன்ற தேர்வு செய்யும் உரிமை உங்களுடையது. அதனால தான் நீங்கள் ஒரு பேக்கெட்டில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதற்கான விலை என்ன, அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அது எல்லாமே அதில் சொல்லியிருக்கு. என்னைக்கு இந்த பொருளை தயார் செஞ்சுருக்காங்க அந்த விவரங்களும் அதை சொல்லியிருக்கு. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷனும் ரைட் டு சூஸ் ரெண்டுமே வந்து பக்கத்து ரைட்ஸ். அதாவது நீங்கள் இன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்களால் சூஸ் பண்ண முடியும், யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது.
இதனால தான் பிராண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது ஒரு பிராண்ட் வாங்கணும்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளை அட்வர்டைஸ்மெண்ட்க்கு கொண்டு வராங்க. இப்போ ஒரு பொருள்னால நம்மளுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு, அந்த பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண அந்த ஒரு பாப்புலரான ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூட நம்ம எடுத்து அவங்க மேலே கூட கேஸ் போடலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த ரைட் டு சூஸ்ன்ற உரிமை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கேட்கப்படும் உரிமை, அதாவது ரைட் டு பி ஹர்ட். உங்களோட புகாரை நீங்க சமர்ப்பிக்கும் போது அதை நீதிமன்றங்கள் விசாரிக்கணும்ன்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் எல்லா கேஸையும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள இந்த கேஸை கேட்டு அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடணும். நிவாரண பெறும் உரிமை, இந்த ரைட் டு ரிட்ரெசல், இது எதற்காகனா ஏதாவது ஒரு இழப்பீடோ இல்லை என்ன தீர்வு வேணாலும் நீங்க கேட்கலாம் இந்த பர்டிகுலர் உரிமை கீழே. இது எதற்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல ட்ரைனிங் எடுத்துக்கணுன்றதுக்காக நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க. ஆனா அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல நீங்க சேரவே இல்லை. ஃபீஸ் கட்டினதோட நீங்க அந்த ட்ரைனிங்ல ஒரு நாள் கூட அட்டென்ட் பண்ணல. ஸோ நீங்க ரீஃபண்ட் கேட்குறப்போ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் உங்களுக்கு ரீஃபண்ட் நிராகரிக்குது. உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க முடியாது, ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்காதது உங்களோட தப்பு, நாங்கள் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். இதில் 2 விதமான தீர்வுகளை நீங்கள் கேட்கலாம். ஒன்று, நீங்கள் கட்டின அந்த ட்ரைனிங் ஃபீஸ், அதாவது இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக நீங்கள் கட்டின அந்த ஃபீஸை திரும்ப கேட்கலாம், ரீஃபண்ட் கேட்கலாம். அதோட சேர்த்து நீங்கள் காம்பன்சேஷனும் கேட்கலாம், இழப்பீடும் கேட்கலாம். இந்த ஃபீஸை எனக்கு கரெக்டான நேரத்தில் நான் கேட்டப்பவே அவங்க ரீஃபண்ட் கொடுக்கல, இதனால எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, அதனால நீங்க எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்ற அந்த தீர்வையும் நீங்க கேட்கலாம். நம்மளோட கடைசி உரிமை என்ன அப்படின்னா, நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை, ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். இதுல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் ஆகுது 1997. அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சியூமருக்கு எல்லா விதமான அவேர்னஸும் கொடுக்க வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட கடமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன், அதாவது நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை, நம்மளுக்கு எல்லா விதமான அவேர்னஸும் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த உரிமை கீழே சொல்றது. இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இதுவுமே ஒரு விதமான உங்களுக்கான ரைட் உங்ககிட்ட சேர வைக்கிறது தான் இதோட பேசிஸ். நுகர்வோர் நீதிமன்ற வகைகள் என்னவென்றால், நுகர்வோர் வழக்குகள் தற்போது நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையங்களாக, அதாவது கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் கமிஷன் மூலமாக விசாரிக்கப்படுகின்றன. இது 3 நிலையில இருக்கு. ஒன்று மாவட்ட நிலையில் இருக்கு, இன்னொன்று மாநில அளவில் இருக்கு, அடுத்தது தேசிய அளவில் இருக்கு. மாவட்ட நிலையில் என்னன்னா, ஒரு மாவட்டத்திலையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்காகனா, அந்தந்த பகுதியில் இருக்கிற நுகர்வோர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் அப்ரோச் பண்றதுக்காக தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்மளுக்கு இந்த நுகர்வோர் நீதிமன்ற வகைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ஸ், அதாவது மாவட்ட நுகர்வோர் தீர்வாணையம் ஒரு மாவட்டத்துக்கும் நம்மளுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இது எதற்காக அமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு நுகர்வோரும் அந்த பகுதியில அவங்களால ஈஸியா அதை அப்ரோச் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அது அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமா 30 டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ஸ் இருக்கு. ஒன்று செங்கல்பட், இன்னொன்று சென்னை நார்த் ஒன்று இருக்கு, சென்னை சவுத் ஒன்று இருக்கு, கோயம்புத்தூர், கடலூர், விழுப்புரம், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாகர்கோயில், நாமக்கல், பெரம்பலூர், சேலம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நீலகிரிஸ், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவள்ளூர், திருவாரூர், வேலூர், திருவண்ணாமலை, இப்படி 30 மாவட்டத்திலையும் 30 மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் இருக்கின்றது. இந்த மாவட்ட தீர்வாணையத்தை நீங்கள் எப்போ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட காம்பன்சேஷன், உங்களோட ரிலீஃப் அமௌண்ட் 50 லட்சம் வரை இருக்கு அப்படின்னா, உங்களோட வழக்கோட மதிப்பு 50 லட்சம் வரையே தான் இருக்கு அப்படின்னா, அப்போ உங்களால் மாவட்ட நுகர்வோரை அப்ரோச் பண்ண முடியும். அடுத்ததாக மாநில நுகர்வோர் தீர்வாணையத்தை நீங்கள் எப்போ அப்ரோச் பண்ணலாம், அதாவது ஸ்டேட் கமிஷனை நீங்கள் எப்போ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வழக்கு மதிப்பு 50 லட்சத்துக்கு மேலே 2 கோடி வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான நுகர்வோர் பிரச்சனையும் நீங்கள் அங்கே கோரலாம். அடுத்ததாக தேசிய நுகர்வோர் தீர்வு ஆணையம். இந்த தேசிய நுகர்வோர் தீர்வு ஆணையம் என்னன்னா,
இது வந்து உங்களோட வழக்கு மதிப்பு 2 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தேசிய நுகர்வோர் தீர்வு ஆணையத்தை தான் அப்ரோச் பண்ணணும். இந்த கோர்ட்ஸ்லாம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட அதிகார வரம்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக மாநில அளவு, மாவட்ட அளவு, தேசிய அளவுன்னு பிரிச்சிருக்காங்க. நுகர்வோர் வழக்குகளை நீங்கள் எப்படி தாக்கல் செய்வீங்க அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இதில் முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு நுகர்வோர் இருக்காருன்னா அவர் ஒன்று அட்வொகேட் வச்சு அப்பேர் ஆகலாம், இல்லை பார்ட்டி இன் பர்சன், தட் இஸ் தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ நீங்கள் அடிப்படையிலே செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல உங்களுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். ஆவணங்கள்லாம் பில் இருக்கலாம், இன்வாய்ஸஸ், பில், ரசீது, உத்தரவாத அட்டை, ஏதாவது நீங்கள் மின்னஞ்சல் ஏதாவது லெட்டர்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அது, சில டைம் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம், அந்த ஃபோட்டோஸ், என்ன விதமான ரெக்கார்ட்ஸ் உங்கள் கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையோ அந்த ஆவணங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் எடுக்கிறப்போ ஆவணங்கள் வந்து டேட்டோடு இருக்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சட்ட நோட்டீஸுகள், அதாவது லீகல் நோட்டீஸ் நம்ம அனுப்பிச்சிருப்போம். நம்மளுக்கு ஒரு இஷ்யூ வந்த உடனே நம்ம டைரெக்டாக கோர்ட் அப்ரோச் பண்ணுறதை விட ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு ஒருவேளை இதை செட்டில் பண்ணாங்கன்னா நம்ம கேஸ் போட வேண்டிய அவசியமே வராது. அதனால நம்ம ஒரு சட்ட நோட்டீஸ் அனுப்புவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா அதில் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள எனக்கு இதற்கான சரியான தீர்வை இந்த நிர்வாகம் எனக்கு கொடுக்கணுன்றத அந்த சட்ட நோட்டீஸ்லேயே நீங்கள் தெரிவிச்சிடணும். அப்படி தெரிவித்து உங்களுக்கு அது செட்டில் ஆச்சுன்னா அது நீங்கள் கேஸாக ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது. அப்படி தெரிவிச்சும் உங்களுக்கு சரியான நிவாரணம் கிடைக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் புகாரை தயார் செய்யணும். அந்த புகாரில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட பேர், உங்களோட விலாசம், நீங்கள் எதற்காக இந்த கேஸை ஃபைல் பண்ணுறீங்க, யார் மேலே இந்த கேஸை ஃபைல் பண்ணுறீங்கன்ற எல்லா விவரங்களும் அதில் சொல்லியிருக்கணும். இந்த ஆதாரங்களும் நீங்கள் இணைக்கணும். இப்போ நான் ஆதாரங்கள்னு சொன்னால், ஒரு சிவில் கோர்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ சில ஆதாரங்களை கோர்ட் அட்மிட் பண்ணிக்காது. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது பாரதிய சாட்சிய சட்டத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சிவில் கோர்ட்ஸில். வேறஸ் கன்சியூமர் கோர்ட்டில் எவிடன்ஸ் ஆக்டை ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுவாங்களான்னா டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் கூட எடுத்து வைக்கலாம், ஆனால் ஒரு சிவில் கோர்ட்டில் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்மிசபிள் கிடையாது. வேறஸ் கன்சியூமர் கோர்ட்டில் இன்வாய்ஸஸ், ஜெராக்ஸஸ், எல்லா விதமான ஜெராக்ஸஸ், எல்லா விதமான ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க. அதனால தக்க ப்ரூஃப்ஸோட நீங்கள் ஃபைல் பண்ணுறப்பவே ஆதாரத்தோட இணைத்து ஃபைல் பண்ணணும். இதை வந்து நேரடியாகவும் ஃபைல் பண்ணலாம். மாவட்டமோ மாநிலமோ தேசியமோ எதில் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறீங்கன்னா www.e/jagriti jagriti.go.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா அப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். அந்த கட்டணத்தையும் நீங்கள் செலுத்தணும். அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறீங்கன்னா அது நேரடியாகவும் ஃபைல் பண்ணலாம், இல்லை ஆன்லைன்லேயும் ஃபைல் பண்ணலாம். ஆன்லைன்லேயோ நேரடியாகவோ எப்போவோ நீங்கள் கட்டணத்தையும் செலுத்தணும். இப்போது உங்களோட தீர்வு வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை அப்படின்னா உங்களோட கட்டணம் வந்து 200 ரூபாய். 5 லட்சத்துக்கு உள்ளதான் உங்களோட தீர்வு அப்படி இருக்குன்னா அதுக்கு கட்டணம் எதுவும் இல்லை. 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரைனா 400 ரூபாய், 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம்னா 1000 ரூபாய். இது மாதிரி ஒரு கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி கட்டணங்கள் மாறுபடும். 5000 வரைக்கும் கோர்ட் ஃபீ செலுத்த வேண்டியதாக இருக்கும். இது வந்து டிமாண்ட் டிராஃப்டாகவும் கொடுக்கலாம், இல்லை யூபிஐ பேமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நெஃப்ட் பேமெண்ட்ஸ், யூபிஐ பேமெண்ட்ஸும் இதில் அக்செப்ட் பண்ணுது. டிமாண்ட் டிராஃப்டாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் ஃபோரம், எந்த கமிஷனோ அந்த கமிஷனில் நீங்கள் அந்த பேரில் நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். மேல்முறையீடு, அதாவது அப்பீல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேங்க் மேலே நீங்கள் கேஸ் போடுறீங்க. எதுக்காகனா பேங்க் வந்து ஒரு ராங் என்ட்ரி போட்டு உங்களோட செக்கை வந்து பவுன்ஸ் பண்ணிடுது. உங்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இருந்தாலும் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு பவுன்ஸ் பண்ணுறதுனால சிபிலில் உங்களுக்கு
இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸில் ராங் என்ட்ரின்னு அவங்க சொல்லிட்டாலுமே அந்த சிபில்ல உங்களுக்கு ஸ்கோர் அடிப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க் மேலே வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்படி நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சீங்க, எனக்கு நஷ்ட ஈடாக 10 லட்சம் கொடுக்கணும் இந்த பேங்க் அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபோரம் 10 லட்சம் கொடுக்காம அதை விட கம்மியாக கொடுத்துருந்ததுன்னா நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி மேல்முறையீடு செய்யலாம். இல்லை உங்களுக்கு தீர்வே கொடுக்கல அப்படின்னா அதையும் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்கள் அப்படி மாவட்ட ஆணையத்திலேருந்து மாநில ஆணையத்துக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்னா 45 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த அப்பீலை ஃபைல் பண்ணணும். இந்த அப்பீல் நீங்கள் ஃபைல் பண்ணுறப்போ எல்லா டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எதற்காக இந்த அப்பீலை ஃபைல் பண்ணுறீங்க அதை எல்லாமே சொல்லணும். இப்போது நீங்கள் அந்த வழக்கில் உங்களோட கீழ்கோர்ட்டில் நீங்கள் நடந்த அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் சொல்லணும். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் இணைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மாநில ஆணையத்துக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, அப்பீல் ஃபைல் பண்ணுறீங்கன்னா மாவட்ட ஆணையத்தோட எல்லா ஆர்டர்ஸையும் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் மாநில ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணணும். 45 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ணணும். மாநில ஆணையத்தில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ எதற்காக உங்களோட கேஸை நீங்கள் அப்பீல் செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லணும். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை மாவட்ட ஆணையம் கன்சிடரே பண்ணலை, இந்த ஆவணங்களில் கன்சிடரே பண்ணாமல் எனக்கு கொடுத்த இழப்பீடு சரியில்லை, இல்லை எனக்கு இழப்பீடே கொடுக்கல அப்படின்றத நீங்கள் சொல்லி மாவட்ட ஆணையத்தோட ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி மாநில ஆணையத்தில் ஃபைல் பண்ணலாம். அடுத்ததாக மாநில ஆணையத்திலேருந்து தேசிய ஆணையத்துக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இப்போ மாநில ஆணையத்தில் போட்ட ஆர்டரும் உங்களுக்கு சரிப்படலை, இதுவுமே உங்களுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தேசிய ஆணையத்துக்கு அப்ரோச் பண்ணலாம். தேசிய ஆணையத்துக்கு நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய கால எல்லை 30 நாட்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தேசிய ஆணையத்தில் கொடுத்த அந்த ஆர்டர் உங்களுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலையும் நீங்கள் தாக்கல் செய்யலாம். அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்கள் போக வேண்டிய கால எல்லை 30 நாட்கள். இந்த 30 நாட்களுக்குள்ள நீங்கள் உங்களோட மெமராண்டம், அதாவது உங்களோட மெமராண்டம் ஆஃப் அப்பீல்னு அதை சொல்லுவாங்க, உங்களோட என்னென்ன கிரவுண்ட்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்கள் அதை பெட்டிஷனாக ஃபைல் பண்ணிடணும். இந்த கால எல்லை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அந்த கால எல்லையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களோட பெட்டிஷன் அனுமதிக்கப்பட மாட்டாது. அதனால நீங்கள் அந்த கால எல்லையை ரொம்ப கரெக்டான டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணிடணும். ஒரு நுகர்வோர் புகார் இருக்கு, அந்த புகாரில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கோர்ட் அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த நேம் ஆஃப் த கோர்ட் அதை நீங்கள் சொல்லணும். அடுத்ததாக உங்களோட பேர் விவரங்கள், உங்களோட அட்ரஸ், உங்களோட வயசு அதை சொல்லணும். அடுத்ததான நீங்கள் யார் மேலே கேஸ் போடுறீங்களோ அந்த விவரத்தையும் நீங்கள் சொல்லணும், அவங்களோட அட்ரஸ் சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் என்னைக்கு இந்த சர்வீஸையோ இல்லை இந்த ப்ராடக்டையோ நீங்கள் வாங்கினீங்க, அந்த சர்வீஸ் ப்ராடக்ட்னால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தது, டேட், டைம், பிளேஸ், இதெல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த பெட்டிஷன் நீங்கள் எவ்வளோ கிளியராக போடுறீங்களோ அவ்வளோ கிளியராக உங்களோட கேஸை இறுதியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வழக்குக்கு தேவையான இன்வாய்சஸ் நீங்கள் சொல்லியிருக்க அந்த டேட்டோட அந்த இன்வாய்சஸையும் இதோட சேர்த்து இணைத்து நீங்கள் அதை ஃபைல் பண்ணணும். நீங்கள் அந்த வழக்கின் டேட், டைம், பிளேஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதில் இருக்கிற விவரங்கள், என்ன பாதிப்புகள் இந்த சேவைகளோ இந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்திருக்குன்றத நீங்கள் தெளிவாக சொல்லணும். அது எந்த அடிப்படையில் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், அதாவது சேவை குறைபாடு, இல்லை எந்த அடிப்படையில் இது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்கிறாங்க, தவறான வணிக நடைமுறைன்னு சொல்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கன்சியூமர், நான் ஒரு பாட்டில் வாங்குறேன், அதில் எம்ஆர்பி 20 rupees போட்டிருக்கு, பட் அவங்க கடையில் விற்கிறத 25 rupees வச்சுக்கோங்க. இது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், அதாவது தவறான வணிக நடைமுறை. அப்படி இருக்கிற பட்சத்துல இதை சேலஞ்ச் பண்ணி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனா இந்த பாட்டில் 25 ரூபாய்க்கு வித்தாங்கன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? அந்த பில்லு, டேட், என்னைக்கு நீங்க வாங்குனீங்க அந்த பாட்டில், அந்த பில்லில் குறிப்பிட்ட உள்ள அந்த டேட், அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஆவணம். அந்த முக்கியமான அந்த பில்லையும் சேர்த்து நீங்க தாக்கல் செய்யணும். அப்படி இருக்கும் பட்சத்துல தான் உங்க பெட்டிஷன் ஆர்கியூமெண்ட் ஸ்டேஜ்ல ஏற்கப்படும்.
நீங்கள் பில் இல்லாமல் இந்த பாட்டில் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்றத சொல்கிறத கோர்ட் ஏற்றுக்காது. ஏன்னா எந்த விதமான ஆவணமும் நீங்கள் தாக்கல் செய்யலை. ஆவணம் தாக்கல் செஞ்சால் மட்டும்தான் உங்களோட கேஸ் ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கேஸ் எதற்காக ஃபைல் பண்ணுறோம், என்ன தவறான வணிக நடைமுறை, அதாவது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், என்ன டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், சேவை குறைபாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு பேங்க்கில் செக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு ஹவுசிங் லோனுக்கே செக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்குது, ஆனாலுமே பேங்க் என்ன பண்ணிடுது, இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு அந்த செக்கை பவுன்ஸ் பண்ணிடுது. இதனால் அந்த ஹவுசிங் வாங்குற அந்த கம்பெனியில் உங்களுக்கு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்திருக்குன்னு அங்கேயே உங்களுக்கு ஒரு கெட்ட பேர். அந்த இடத்துல நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுறப்போ பேங்க் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இது ராங் என்ட்ரி, நாங்கள் அடுத்த என்ட்ரியே ராங் என்ட்ரி அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் அடிப்படுது. ஸோ இதில் நீங்கள் வைக்க வேண்டிய ப்ரூஃப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த செக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, சிபில் என்ட்ரிஸு, அந்த ஹவுசிங் லோனில் நீங்கள் கொடுத்த அந்த லோன் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வச்சாதான் என்ன டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு நீங்கள் அடைஞ்சிருக்கீங்கன்றத கோர்ட்டால் புரிஞ்சுக்க முடியும். வெறும்னே நீங்கள் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் எனக்கு இதனால் பாதிப்புன்னு மட்டும் சொன்னால் கோர்ட்டால் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முடியாது. அதனால் நீங்கள் என்ன தகவல்கள் உள்ள பெட்டிஷனில் சொல்லியிருக்கீங்களோ அதே தகவலை ஒரு கோர்வையாக அடிப்படையாக ஒரு ஆவணத்தோட நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன நிவாரணம் கோரி இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸோ, இல்லை நான் இந்த ஒரு சர்வீஸ்க்காக ஒரு ஃபீஸ் கட்டினேன், அண்ணா அந்த சர்வீஸை நான் எடுத்துக்கவே இல்லை, அந்த ஃபீஸையும் எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும், நான் ரீஃபண்டு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சேன், அந்த நோட்டீஸ்க்கும் இவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால மிகுந்த மன உளைச்சல், எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி நீங்கள் கேட்குறப்போ நீங்கள் ரீஃபண்டு கேட்குறீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப், நீங்கள் ஃபீஸ் கட்டினதுக்கான ப்ரூஃப், நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கான ப்ரூஃப், இது எல்லாமே நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். உங்களுக்கான தீர்வு கிடைக்கணும்னா நீங்கள் அந்த ஆவணங்களை சரிவர கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் என்னென்னலாம் நிவாரணம் கோரியிருக்கீங்க, நீங்கள் என்ன இழப்பீடு கேட்டிருக்கீங்களா, இல்லை ரீஃபண்ட் கேட்டிருக்கீங்களா, இல்லை ரெண்டுமே கேட்டிருக்கீங்களா, ஃபைன் கேட்டிருக்கீங்களா, டேமேஜஸ் கேட்டிருக்கீங்களா, காம்பன்சேஷன் கேட்டிருக்கீங்களா, இது எல்லாத்துமே லாஸ்ட் ஃபியூ பேராகிராஃப்ஸில் நீங்கள் சொல்லிடணும் என்ன தீர்வுக்காக நீங்கள் இந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் இணைக்கப்பட்ட ஆவணங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு நீங்கள் அந்த பெட்டிஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் விவரமாக சொல்லிடணும். இந்த ஆவணங்கள் சொல்கிறப்போ நீங்கள் டேட் ஆஃப் த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து சொல்கிறது தான் கரெக்டான விஷயம். ஸோ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போடுறப்போ டாக்குமெண்ட் நம்பர் 1, டேட் ஆஃப் த டாக்குமெண்ட், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து காலம் போட்டிங்கன்னா அது இன்னும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட கேஸை படித்து புரிந்து கொள்வதுக்கு. உங்களுக்கு ஒரு நுகர்வோர் நீதிமன்றம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக 2 வருஷம் நீங்கள் பாதிப்படைஞ்சு 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணிடணும். அதை தாண்டி போச்சுன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கடினமானது. அந்த டிலேவை கோர்ட்டால் கண்ட்ரோல் பண்ண இயலாது. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, நீங்கள் ஒரு சாட்சியத்தை ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா சில ப்ரொசீஜரல் பிழைகள் இருக்கலாம் அந்த ஆவண சாட்சியில். அதாவது உங்கள்கிட்ட அதோட ஒரிஜினல் இருக்காமல் இருக்கலாம், வெறும் ஜெராக்ஸ் தான் இருக்கலாம், இல்லை இமெயில் கான்வர்சேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் சாட்ஸ் இப்போ வாட்ஸ்அப்லேயே வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு சிவில் கோர்ட்டில் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அதை ஏற்கிறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை ஏற்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த ஆவண சாட்சியில் சிறிய ப்ரொசீஜரல் பிழைகளை இருந்தாலும் அது ஏற்கப்படும். அதே மாதிரி வாய்மொழி சாட்சி எவிடன்ஸ் ஆக்டில், அதாவது பாரதிய சாட்சிய சட்டத்தில் எவிடன்சஸ் வாய்மொழி சாட்சியை எடுத்துப்பாங்களான்றதும் அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். அது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் வாய்மொழி சாட்சியும் ஏற்கப்படும். அதுக்கு எந்த விதமான ஆவணமும் இல்லை, வாய்மொழி சாட்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்க. நிபுணர் சாட்சியும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஏற்கப்படும். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அதாவது நிபுணர் கருத்தை கேட்கலான்னா நுகர்வோர் நீதிமன்றத்தில் எல்லா விதமான பவர்ஸ் இருக்கு இந்த நீதிமன்ற நிபுணர் கருத்தை கேட்டறிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு சாட்சி தரநிலை, அதாவது ப்ரீபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ்,
இந்த அடிப்படையில தான் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் டிசைட் பண்ணுறாங்க. இது ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு ஆன்லைனில் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் ஆகும் மெயிலுக்கு. நீங்கள் அந்த ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குறப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸே டெலிவர் ஆகலை. ட்ரெஸ் டெலிவர் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு ஒரு கன்சியூமர் கேர் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுவீங்க. கூப்பிட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் பட் டெலிவர்டுன்னு காமிக்குது, எனக்கு டெலிவரே ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான தீர்வு கிடைச்சதுன்னா ஓகே. கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நான் இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன் பட் எனக்கு டெலிவரி ஆகலை, பட் டெலிவரி ஆன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த லீகல் நோட்டீஸ் அமிச்ச அப்புறமும் உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த லீகல் நோட்டீஸையும் அனெக்ஸ் பண்ணணும், அந்த இன்வாய்ஸையும் அனெக்ஸ் பண்ணணும். ஒரு சில பேர் ஆன்லைன் ட்ரேடிங் தானே பில் ஜென்ரேட் ஆகிறதே கவனிக்க மாட்டாங்க. சில டைம் அந்த ஆன்லைன் இன்வாய்ஸஸ் ஸ்பேம்லேயே போயிடுது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சு அந்த இன்வாய்ஸையும் சேர்த்து இணைச்சு எனக்கு டெலிவர் ஆகலை நீங்கள் சொல்லிட்டீங்க, டெலிவர் ஆச்சுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. அதனால டெலிவர் ஆகலைன்றத நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் இன்வாய்ஸை வைக்கணும். நீங்கள் உடனே போட்டு அந்த கன்சியூமர் மெயிலோ இல்லை ஃபோன் காலோ இல்லை சாட் கான்வர்சேஷனோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் லீகல் நோட்டீஸ் நீங்கள் என்ன அமிச்சிங்களோ அந்த லீகல் நோட்டீஸோட ஜெராக்ஸை எடுத்து வச்சுக்கணும். அந்த ஜெராக்ஸையும் சேர்த்து இணைச்சு வைக்கணும். லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்புகிறப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் அனுப்பணும். அதை ஆர்பிஐடியில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசீட் கொடுப்பாங்க. அந்த லீகல் நோட்டீஸை நீங்கள் ஒரு காப்பி எடுத்து வச்சு அந்த லீகல் நோட்டீஸோட அந்த போஸ்டல் ரிசீட்டையும் சேர்த்து இணைச்சு நீங்கள் ஏடி கார்டோட தான் அனுப்பணும். அதாவது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட். அவங்க அந்த போஸ்ட்டை வாங்கிக்கிட்டாங்கன்றதுக்கு ப்ரூஃப் என்ன, அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு வரும். அவங்க சைன் போட்டு வாங்கின அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு. ஸோ நீங்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லீகல் நோட்டீஸோட அந்த போஸ்டல் ரிசீட் பிளஸ் த ஏடி கார்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு என்ன வருதோ அந்த அட்டவணையும் சேர்த்து தான் அந்த டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணணும். அதுதான் ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட். ஸோ நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கான ப்ரூஃப் என்னன்னா அந்த போஸ்டல் ரிசீட், அது அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்றதுக்கு ப்ரூஃப் என்னன்னா அந்த ஏடி கார்டு. சப்போஸ் இந்த லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்பிச்சு அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா நீங்கள் அவங்க வாங்கிக்கிட்டாங்க, எனக்கு அட்டவணை வந்திருக்கு, எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு, இருந்தாலும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்றது உங்களோட பெட்டிஷனில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன் ஆஃப் த சங்கதி. சப்போஸ் இந்த லீகல் நோட்டீஸை வாங்கிட்டு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த ரிப்ளை நோட்டீஸையும் சேர்த்து நீங்கள் இணைச்சு அந்த பெட்டிஷனோட நீங்கள் லீகல் நோட்டீஸ் அவங்க கொடுத்த ரிப்ளையையும் சேர்த்து இணைச்சு பெட்டிஷனோட ஃபைல் பண்ணலாம். நீங்கள் வச்சிருக்க எல்லா ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸையும் ஒரு ஃபைலில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. எந்த விதமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கன்சியூமர் கோர்ட் ஃபைலிங் அப்போ கேட்கறது இல்லை. ஸோ நீங்கள் ஃபைல் பண்ணுறப்போ ஜெராக்ஸை மட்டும் ஃபைல் பண்ணால் போதுமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, ட்ரெஸ் டெலிவர் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ண முடியலனா கோர்ட் எனக்கு ஃபேவராக தான் இந்த டிசிஷனை எடுக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா நுகர்வோர் நீதிமன்றத்தில் நுகர்வோர் உரிமைக்கு தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 வடிவமைக்கப்பட்டுள்ளது. நான் இதை இன்னொரு உதாரணத்தோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்க்காக கேஸ் போடுறீங்க, அதாவது மருத்துவ அலட்சியத்துக்காக நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மருத்துவ அலட்சியம் என்னன்று நம்ம அந்த பெட்டிஷனில் சொல்லணும். நீங்கள் அதுக்கு அப்ரோச் பண்ண அந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை டிஸ்சார்ஜ் சம்மரி இல்லை என்ன உடல் உபாதைகளுக்கு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலோ இல்லை அந்த டாக்டரையோ அப்ரோச் பண்ணீங்கன்றத சொல்லணும். நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஹாஸ்பிட்டல் மேலே அந்த டாக்டரையும் இணைத்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃபைல் பண்ணுறப்போ என்னென்ன ஆவணங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி, அதே மாதிரி டிஸ்சார்ஜ் சம்மரி இல்லாத பட்சத்தில் உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ், நீங்கள் எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணீங்கன்ற அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெளிவாக சொல்லணும். முடிஞ்சால் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கணும், இல்லை இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துட்டு அந்த ஒப்பீனியனும் இதோட அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிங்கன்னா மருத்துவ அலட்சியத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு இந்த சட்டம் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் ஒரு ஏர்பிளேனில் போகிறீங்க, அப்போது ஒரு கன்சிடர் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. எதுக்குன்னா ஷாஃபர் சர்வீஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த ஏர்லைனில் போகிறப்போ என்னால் லக்கேஜ் தூக்க முடியாது, என்னோட வீட்டிலேருந்தே எனக்கு ஒரு டாக்ஸி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு பேமெண்ட் கட்டுறீங்க.
ஏர்லைனுக்கு. ஆனால் உங்களுக்கு ஏர்லைன் வந்து எந்த ஷாஃபர் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணலை. நீங்களும் இங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி போகிறீங்க, இல்லை டாக்ஸியே கிடைக்காம நீங்கள் ஏர்லைன்லேயே ஏறலை, நீங்கள் அந்த ஃப்ளைட்லேயே போர்ட் பண்ணலை அப்படின்னா அப்போது அந்த ஏர்லைன் மேலே உங்களால் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆனால் இதற்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏர்லைன் டிக்கெட், ஃபஸ்ட்டு ப்ரிடாமினன்ட் டாக்குமெண்ட் வந்து ஏர்லைன் டிக்கெட். அந்த ஏர்லைன் டிக்கெட்டில் இருக்கிற அந்த விவரங்கள், அதில் ஷாஃபர் சர்வீஸ் அதாவது டாக்ஸி சர்வீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது அதில் அந்த ஏர்லைன் டிக்கெட்டில் இருந்தது அப்படின்னா உங்களோட கேஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட்டே போர்டு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு மெயில் போடுறீங்க, ஏர்போர்ட்லேருந்தே நீங்கள் அந்த ஏர்லைனுக்கு ஒரு மெயில் போடுறீங்க, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் ஷாஃபர் சர்வீஸ் கொடுக்கணும், ஷாஃபர் சர்வீஸே கொடுக்கல, இதனால் எனக்கு மிகுந்த மன உளைச்சல், இது என்னன்னு அட்ரஸ் பண்ணுங்கள், எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இமெயிலையும் நீங்கள் ப்ரூஃபாக போடலாம். எல்லா இமெயில் டாக்குமெண்ட்ஸ், எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ், எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸையும் எந்த விதமான டெக்னிக்கல் ஹிண்ட்ரன்சஸ் இல்லாமல் உங்களால் இந்த கன்சியூமர் பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் சேகரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுறது தான் சரியான வழியாக இருக்க முடியும். இன்னொரு கேஸ் ஸ்டடியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஷோரூம்க்கு போகிறாரு, அங்கே ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அங்கே ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கட்டினாதான் உங்களுக்கு பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி இவர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. நான் ஷோரூம்க்கு போகிறேன், எனக்கு ஷூஸ் கொடுத்தாங்க, அதுக்கு கேரி பண்ணுறதுக்கு கவர் கொடுக்கல, நான் கவர் எடுத்துகிட்டு வரணுன்றதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, அப்படி கவர் வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த ஆர்கியூமெண்ட்ஸை வந்து கோர்ட்டில் எடுத்து வைக்கிறப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதனால அவருக்கு மென்டல் ஆகனி, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த பேகுக்கான அந்த 10 rupees கலெக்ட் பண்ணாங்கன்னா அந்த 10 rupees ரீஃபண்ட் பண்ணணும். அது இல்லாமல் அவருக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டுட்டாங்க. இதுக்கு அந்த ஷோரூம் என்ன எடுத்து வச்சாங்க கன்டென்ஷன் அப்படின்னா, என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை சொல்கிறோம், கவர்ஸ் கொடுக்கக்கூடாது, பேக்ஸை அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கன்டென்ஷனை ஏற்றுக்கல கோர்ட். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு காம்பன்சேஷன் ப்ளஸ் டேமேஜஸ் அவார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு கேஸ் ஸ்டடி நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கேஸில் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால ஒரு பர்டிகுலர் பர்சன் அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அது டாக்டர் மேலேயும் போடுறாரு, ஹாஸ்பிட்டல் மேலேயும் போடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் வந்து இங்கே அட்மிட் ஆகிறாங்க, டெலிவரிக்கு அட்மிட் ஆகிறாங்க, டெலிவரிக்கு அட்மிட் ஆகிறப்போ இங்கே வந்து வார்டு இல்லை, இப்போ நீங்கள் அட்மிட் ஆக முடியாது, இது நார்மல் பெயின் தான், டெலிவரிக்கான பெயின் இல்லைன்னு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அமுச்சிடுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இதனால் அவங்களுக்கு சில பாதிப்பு நடக்குது. இதை வந்து கோர்ட்டில் சொல்லி அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்டில் என்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அட்மிட் ஆன அந்த பேஷண்ட் ரிசீட்ஸு, அந்த டாக்டர் அன்னைக்கு செக் பண்ண அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டாக்குமெண்ட்டாக வைக்கிறாங்க. வைக்கிறப்போ கோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. என்ன சொல்லுதுன்னா, வார்டு இங்கே இல்லைன்னு சொல்லி தான் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற அந்த கன்டென்ஷனுக்கு எந்த விதமான ப்ரூஃப்மே இல்லை. அந்த டாக்டர் எல்லா விதமான ப்ராப்பர் ரீசனபிள் ப்ரூடென்ட் மேனாக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த ஹாஸ்பிட்டலும் அந்த டாக்டரும் உங்களை ப்ராப்பராக செக் பண்ணி தான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இதனால் இந்த கேஸ் வந்து செல்லாது, இந்த கேஸ் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு கோர முடியாது அப்படின்னு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு கேஸ் ரெஃபரன்ஸையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாலிசி ஹோல்டர் இன்சூரன்ஸ் கம்பெனியை அப்ரோச் பண்ணி, எனக்கு இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணி கொடுங்க, இந்த பாலிசி வந்து என்னால் இதுக்கு மேலே கட்ட முடியாது, எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாலிசி ஹோல்டரோட அந்த கிளைமை இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணுது, சேயிங் தட் இந்த பாலிசி அமௌண்ட் வந்து இன்னும் நீங்கள் கட்ட வேண்டிய டென்யூர் இன்னும் இருக்குது, அதனால நீங்கள் அதை கட்டி முடித்தா மட்டும்தான் எங்களால் அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியும், அந்த அமௌண்ட் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணி அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாங்க. நுகர்வோர் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிசி ஹோல்டர் கேன்சல் பண்ணணும், அதாவது க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப கொடுத்துடணும், இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லி இதை வந்து இந்த காசை திரும்ப கொடுக்கணும், ரீஃபண்ட் கொடுக்கணும், அது இல்லாமல் காம்பன்சேஷனும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு கேஸ் ரெஃபரன்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போகிறீங்க, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு
வர்றப்போ உங்களுக்கு கட்டணம், பார்க்கிங் கட்டணம் வாங்குறாங்க. அந்த பார்க்கிங் கட்டணம் சேலஞ்ச் பண்ணி ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்றாரு. நான் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல தான் வாங்குறேன், அப்படி இருந்தும் எனக்கு இந்த பார்க்கிங் கட்டணம் போடுறாங்க, இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு போடுறாரு. கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, பார்க்கிங் கட்டணம் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ண வாங்க வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், இது சரியான முறை இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க கோர்ட். இன்னொரு கேஸ் ரெஃபரன்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பார்ட்டி இருக்காங்க, அவங்க ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் போகிறாங்க, ஆனுவல் மெம்பர்ஷிப்பும் கட்டிட்ட அப்புறம் அந்த ஜிம் மெம்பர்ஷிப் அந்த பர்டிகுலர் ஆப்போசிட் பார்ட்டியே கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த ஜிம்முக்கு நீங்கள் இனிமேல் வரக்கூடாது, அவங்களுக்குள்ள சில டிஸ்பியூட்ஸ் இருக்குது, அதனால் அவங்க கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்றப்போ இவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த இன்வாய்ஸஸ்லாம் வச்சு, இந்த இமெயில் கான்வர்சேஷன்ஸ், அவங்களுக்குள்ள என்ன டிஸ்பியூட் அதை விவரித்து அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸையும் வச்சு ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில். கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஜிம் மெம்பர்ஷிப்பை தானாக யூனிலேட்ரலாக ஜிம் கேன்சல் பண்ணுது அப்படின்னா இதனால் அவங்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுது. இந்த ரீஃபண்டும் பாதி அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மீதி அமௌண்ட்டை கொடுத்துருக்கீங்க, இதுவும் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். ஸோ அவங்களுக்கு அந்த மொத்த ரீஃபண்டும் கொடுக்கணும், அது இல்லாமல் அவங்களுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் ஆணையம் பிறப்பிச்சது. இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.